ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் எஃப்ஏ கேமர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா மல்டிப்ளேயர் சேலஞ்ச் தான் விளையாட போகிறோம். ரேங்க் புஷ் பண்ணிட்டு இருக்கிறோம் இல்லையா? ஸோ அதான் செகண்ட் வீடியோ இது. வாங்க, யார் வந்து கனெக்டாக போகிறோன்னு தெரில. அப்படியே லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சரிங்களா? மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாய் 10 கிலோ கறி கொண்டு வாங்க பாய். இருங்க பாய். சிஎஸ்கே அப்படின்ட்டு வந்து கனெக்ட் ஆகிருக்கிறாரு. ஆரம்பமே சிஎஸ்கே, ஆனால் ப்ளூ ஜெர்சி போட்டுக்கிறாருப்பா. நாம் தான் டாஸ் போடுறோம். ஆப்போனண்ட் வந்து ஹெட்ஸு சூஸ் பண்ணியிருக்கிறாரு. ஹெட்ஸு தான் வந்துக்கிறதுனால ஆப்போனண்ட் தான் வந்து டாஸ் வின் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அவர் தான் சூஸ் பண்ணுவார் பேட்டிங்காக நம்ம பவுலிங்கானு. எஸ், நம்ம வந்து பவுலிங் போட போகிறோம், அவர் வந்து பேட்டிங் ஆட போகிறாரு. இப்போ வந்து அவங்க பிளேயர்ஸ்லாம் வந்தாச்சு. ஸோ கெயின் பிலிப்ஸ், ஸோ இவர் தான் வந்து ஸ்ட்ரைக்கில் இருக்க போகிறாரு. ஸோ ஃபஸ்ட் பால், ஃபஸ்ட்டு ஓவர், பயங்கரமான ஒரு வெல்கமோட 6ஓட ஆரம்பிச்சிருக்கிறாரு நம்மளுடைய ஆப்போனண்ட். ஃபஸ்ட்டு பாலே 6 போட்டு பொழந்து விட்டார். செகண்ட் பால் சரியான அடி, ஆனால் நான் ஃபீல்டர் நிற்க வச்சுக்கிறேன். எஸ், கேட்ச். அங்கே பாருங்க எப்படி ஒழுங்கு பிடிக்கிறாரு நம்மளுடைய நிதிஷ் ரெட்டி. ஸோ கெயின் பிலிப்ஸ் 6க்கு அவுட் ஆகி வெளியே போகிறாரு. அடுத்த பால் சரியான ஒரு அடி, ஆனால் சரியாக பால் படல. ஒரு சிங்கிள் ஓடிட்டாங்க. ஸோ நேத்தன் எலிஸ், ஸோ இவர் தான் வந்து இப்போ ஸ்ட்ரைக்கில் இருக்க போகிறாரு. பயங்கரமான ஒரு கணக்கில் சேர்த்துக்கொண்டு அடித்தார், ஆனால் சரியான கேட்ச். ஸோ சேம் பிளேஸ், அங்கேயே தான் பிளேயரை நிற்க வச்சுருந்தேன் நான். அடுத்த பால் பாங்களா, 2 விக்கெட்டு. சரியான ஒரு வீஸு, காற்று தான் இங்கடி. ஆஹா, அழகான ஒரு ஸ்ட்ரெயிட்டில் ஒரு பவுண்ட்ரி, கணக்கில் சேர்த்துக்கொண்டால் அப்படின்னு ஓவர் முடிவில். அடுத்து வந்து ஹர்ஷதீப் சிங் தான் வந்துருக்கிறார் செகண்ட் ஓவர் போட. ஃபஸ்ட்டு பாலே செம்மையான அடியாயோ, 6 ஸ்ட்ரெயிட்டில் ஒரு 6 அடித்தா இருப்பாருங்க. செகண்ட் பால் சும்மா சருக்குன்னு ஒரு பால் சும்மா டாட்டு அடிக்க முடியல. செகண்ட் பாலும் டாட்டு. சரியாக பவுலிங் போட்டுட்டுருக்கிறார் நம்மளுடைய ஹர்ஷதீப் சிங், பயங்கரமாக போட்டுக்கிறாரு. அடுத்த பாலே வந்து நம்மளுடைய ஆப்போனண்ட் என்ன பண்ணாருன்னா டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு போயிட்டார். ஏன் தெரியுமா? ஏன்னா ரன்னு கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் பயங்கரமாக டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு போயிட்டார். ஒன்றும் பண்ண முடியாது. இப்படி தான் பிளேயருங்க, இப்படி தான் வந்து ஆப்போனண்ட்டு வந்து உனக்கு வருவாங்க அப்படின்னு இருக்குது போல். அதனால் வரீங்க போகிறீங்கெல்லாம் பாதி ஆடுறாங்க, பாதி டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. பட் என்னன்னா, எவ்வளோ தான் நம்ம முயற்சி பண்ணி தோற்றாலும் பரவாயில்ல, ஆனால் நம்ம முயற்சி எடுத்து தான் தோக்கணும். சும்மாலாம் போய் தோக்கக்கூடாது, பாதியில் விட்டுட்டும் போகக்கூடாது, சரியா? முயற்சி பண்ணி தோற்றா கூட ஓகே, ட்ரை பண்ணால் தோத்துட்டான்னு சொல்லலாம். பட் ஆப்போனண்ட்டுங்கெல்லாம் வந்து பாதியிலே விட்டுட்டு போகிறாங்க. ஏன்னா ரன்னு கம்மியாக அடிச்சுக்கிட்டேன், என்னுடைய பேட்டர்ஸில் அவுட் ஆகிவிட்டாங்க அப்படின்ட்டு. என்ன பண்ணுறது? ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை டாட்டா பாபாய், உங்கள் எஃப்ஏ கேமர்.